நேற்றுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வருது. இந்த வெள்ளை அறிக்கை வந்தோடனே திராவிட மாடல், முன்னாடி இருந்த திராவிட மாடல் அரசுக்கும் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய ஷாக். அது என்ன ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் வாரியத்துடைய வெள்ளை அறிக்கை, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுடைய வெள்ளை அறிக்கை. ஷாக்கிங்கான நியூஸு, அதிர்ச்சியான நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2.47 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிடுறாரு. தொடர்ந்து நிறைய விஷயம் அதில் அந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 65,000 காலி இடங்கள் கூட இருக்கிறது. இந்த மின்வாரியம்ன்றது வந்து எப்படி படிப்படியாக முன்னேறி வருகிறதோ அதுக்கேற்ற மாதிரி, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்கணும். அவங்க எதுவுமே பண்ணலை. நம்ம கூட தெரியும், நடுவில் ஒரு அமைச்சர் என்ன சொன்னால், கரண்ட் கட் ஆனதுக்கு அணில் தான் கூட காரணம்னு சொல்லி நமக்கு அது நினைவு இருக்கலாம். அப்படிலாம் கடந்து வந்து எவ்வளோ கடன் வச்சிருக்காங்கன்றது ஒரு வெள்ளை அறிக்கையாக தாவேகா அரசு அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் அந்த வெளியிட்ட வெள்ளை அறிக்கை, அது வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. பலரும் அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை பார்த்தவங்க ஒரு சாதாரண எளிய மக்களுக்கு புரிகிறது மாதிரி உண்மையிலே நிர்மல்குமார் ஒரு நல்ல அட்டம்ப்டை கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ஒரு 40 நாள் தான் ஆகுது ஆட்சி வந்த பிறகு. பட் அந்த துறை கொஞ்சம் உள்வாங்கி கொண்டு அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா, இல்லை ஒரு படித்தவர்கள் மத்தியில் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அது ஓரளவு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இது ப்ரெஸ்ஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ்ஸு வர செய்தியை வந்து சாதாரண மக்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ அவங்களே புரிந்து கொள்ள முடிய அளவிற்கு அவர் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு பாராட்டு விஷயம். ஏன்னா நம்ம யார் நல்லா செஞ்சாலும் அவங்கள வந்து நம்ம பாராட்ட செய்யலாம். அதே நிர்மல்குமார் வந்து திருப்பரங்குன்றத்தில் பேசுனதுக்கு அவர் மீது நம்ம கடுமையான கண்டனங்களை இதே ஸ்ட்ரீட் டிவியில் பதிவு செய்திருக்கோம். சரி, அவர் இத்தனை கடன் சுமை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அது பீரியாடிக்காக எப்படி 2021 26 வரைக்கும் எப்படி, அதற்கு முன்பிலிருந்து எவ்வளவு கடன், அதாவது கேரி ஃபார்வேர்ட் ஆகி எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்கிறது மாதிரி 2.47 லட்சம் கோடி அப்படின்னு. மாறாக இதற்கு கரஸ்பாண்டிங்காக வருவாய் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப இவங்களுடைய மின்கட்டணம் உயர்வு மற்ற இத்தியாதிகள் மூலமாக வருமானம் வந்திருந்தா கூட அதை மீட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க எந்த அளவுமே அதை வலுப்படுத்தலை அப்படிங்கிறதுனால அதுவும் கூட பெரிய அளவு பயன் கொடுக்கவில்லை. ஒரு பக்கம் மின்கட்டணம் உயர்வு, அதன் மூலமாக தான் வருமானம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா கூட அதுவும் அதை ஈடுகட்ட வகையில் இல்லை. அதனால் இவங்க தொடர்ச்சியாக கடன் மட்டுமே வாங்கி கொண்டு இருந்தார்கள். அதாவது பொதுவாக இந்த நிதி அமைச்சகம் மூலமாக வெளியிட்ட வெள்ளை அறிக்கை மரிய வில்சன் போனார். அவர் ஒரு தலையில் இத்தனை கடன் இருக்கிறது அப்படிங்கிறது அவர் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னார். இப்போ இபியில் மட்டும் 2.47 லட்சம் கோடி. இது மாதிரி ஒவ்வொரு துறையும் உங்கள் வெள்ளை அறிக்கை விட்டாங்கன்னா, ஏன்னா ஹெச்ஆர்என்சி கூட வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வெள்ளை அறிக்கை அதை ஒட்டி வரக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. இப்போது மின்கட்டண உயர்வு அதன் மூலமாக வருவாய் அரசுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அது சரிவர கிடைக்கலன்னா அதில் அங்கே நடந்தது என்ன, முறைகேடு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஏற்கனவே அறப்போர் இயக்கம் செந்தில் பாலாஜி மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இந்த நிலக்கரி, அது 100 டன் எங்கே போச்சுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தான் இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். அந்த 100 டன் நிலக்கரி எங்கு மாயமாக போனது அந்த குற்றச்சாட்டை சொன்னார் இதே செந்தில் பாலாஜி. ஆனால் அது எங்கே போச்சுன்னு அவர் சொல்லணும்ல. அது பதவி ஏற்ற உடனே 200 அனல் மின் நிலையத்தில் காண போச்சுன்னாரு. அதுக்கப்புறம் எப்படி அது சரி கட்டப்பட்டது அப்படின்னு. அப்புறம் பிஜிஆர் அதுலேருந்து கொள்முதல், அது அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அந்த வழக்கில் இவர் மீதும் இவருக்கு வழக்கும் இருக்குது. நிர்மல் மீதும் சோசியல் மீடியாவில் அது குறித்து பேசினார். இவர் மீதும் கூட அந்த வழக்கு இருந்தது. அப்பொழுது ஏதோ அதை வாபஸ் வாங்கிட்டாங்கங்கிற இப்போ செய்தியெல்லாம் ஒரு பக்கம் இருந்திருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் ஊழல் அப்படின்னு அறப்போர் இயக்கம் சுட்டி காட்டியிருக்காங்க. அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது ஹார்ட் டிஸ்க்கு காணா போச்சு அப்படின்னாங்க. திரும்ப பெங்களூர்லேருந்து மீட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. மீட்டு வந்த ஹார்ட் டிஸ்கில் எல்லா தகவல்களும் இருக்கா, மீட்டுட்டோன்னாங்க, தகவல்கள் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இதே போல் செந்தில் பாலாஜி வீட்டில் இடி ரைடு போயிருந்தாங்க.
இடி ரைடு போன அதிகாரியுடைய கார் கண்ணாடிகள்லாம் உடைக்கப்பட்டது, அவங்கள்ட்டேருந்து பென் டிரைவ் எல்லாம் பிடுங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபார்மேட் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு செய்தியெல்லாம் அப்பொழுது வந்தது. அதே போல் அந்த ஹார்ட் டிஸ்க்குகள் ஃபார்மேட் செய்யப்பட்டதா அப்படிங்கிறது இருக்குது. இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் பல விஷயங்களையும் அதிகாரிகள் தான் செஞ்சாங்க அப்படின்னு. உங்களுக்கே தெரியும், ஹெச்ஆர்என்சி இஷ்யூ வந்த பொழுது ரமேஷ் பேசும் பொழுது 247 கோடி ரூபாய்க்கு பெருமானமுள்ள அந்த கோயில் நிதியில் கட்டக்கூடிய வணிக விலாகங்கள், திருமண மண்டபங்கள், அதையெல்லாம் நாங்கள் அந்த உத்தரவை திரும்ப பெறுகிறோம்னு சொல்லும் பொழுது, இப்போ உங்களுக்கு யார் சஜஸ்ட் பண்ணாரோ அதே அதிகாரி தான் எனக்கு அதை கட்டுறதுக்கு சொன்னார் அப்படின்லாம் சேகர் பாபு சொன்னார். அப்படின்னா என்னென்னா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை கை காட்டி விட்டு இவர்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ வெள்ளை அறிக்கை நீங்கள் வெளியிட்டீங்க, அதற்கு காரணமானவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இப்போ நேற்று ஏவா வீட்டில் விஜிலன்ஸ் ரைடு அப்படின்னீங்க, அதோடைய அவுட்புட் என்னங்கிறது, அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்படுமா, அரசு பணத்தை அவர்கள் களவாடி இருந்தால் அதை மீட்கப்படுமா, இப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மனதிலே எழுகிறது. வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்லாமல் அதோடைய அவுட்புட், அதில் முறைகேடு நடந்திருந்ததுன்னா அதன் மீது வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை குறிப்பிட்ட காலத்திற்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா சென்ற ஆட்சியிலே பார்த்தோம், 3 முறை ரிமைண்ட் பண்ணாங்க இடி கமிஷனருக்கு, இவருக்கு டிஜிபிக்கெல்லாம். என்ன கேஎன்ஆர் மீது ஒரு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்கிறதுக்கு எல்லா ஆதாரம் வாட்ஸ்அப் சேட்லேருந்து எல்லாம் சொல்லியும் கூட ஒன்றும் நடக்கலை, ஆதாரங்களை கட்டு. அதுபோல் இந்த அரசு செயல்படக்கூடாது அப்படிங்கிறதும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. உண்மையான மாற்றம் அப்படிங்கிறது தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு இது நடந்தால் தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா சட்டசபையிலே விஜய் இதை குறித்து பேசியிருக்காரு, மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம் அப்படின்னு. சினிமா டயலாக் மாதிரி அது ரைமிங்காக சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதில் செயல்படுத்தவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது.